கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு செயல்மாற்றம் செய்யப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒருங்கிணைந்த யானைகளின் கணக்கெடுப்பு 2024 அறிக்கையையும் வெளியிட்டார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. சென்னை கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள சிலையின் கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சங்ககிரியில் தீரன் சின்னமலை நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை. அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சென்னையில் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம். கடற்கரை முதல் காட்பாடி வரை ரயிலை இயக்கி பரிசோதனை. காவிரி கரையோரங்களில் உற்சாகமாக கொண்டாடப்படும் ஆடி 18. கரை புரண்டோடும் வெள்ளத்தைப் போல வாழ்க்கையின் மகிழ்ச்சி பொங்க காவிரி அன்னையை வழிபடும் மக்கள். ராணுவ உடையில் மீட்புப் பணியில் களமிறங்கிய மோகன்லால் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் பாலம் அடித்து செல்லப்பட்ட நிலையில் தற்காலிக தொங்கு பாலம் அமைக்கும் ராணுவ வீரர்கள். ராம்பூர் பகுதியில் ஆற்றின் மறுபகுதியில் சிக்கியுள்ளவர்களை மீட்க நடவடிக்கை தீவிரம். குஜராத்தின் வலசாத் பகுதியில் இரவு முழுவதும் பெய்த கனமழை. மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஹைதராபாத்தில் நள்ளிரவு 1 மணி வரை அனைத்து கடைகளும் திறந்திருக்க அனுமதி. மதுக்கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை நீட்டிக்க முடியாது என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சட்டமன்றத்தில் அறிவிப்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 330ஐ கடந்தது. காணாமல் போன 200க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி 5வது நாளாக மீட்பு. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் 6914 சதுர கிலோமீட்டருக்கு சூழல் பாதுகாப்பு பகுதி வரைவு அறிக்கையை வெளியிட்டது மத்திய அரசு. காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கான நீர்வரத்து தொடர்ந்து சரிவு. பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 1,05,000 கனஅடியாக குறைந்தது. சென்னையில் தாம்பரம் மார்க்கெட்டில் இன்று முதல் 14ஆம் தேதி வரை மின்சார ரயில் சேவை மாற்றம். பல்லாவரம் கூடுவாஞ்சேரி இடையே கூடுதல் பேருந்துகள் இயக்க ஏற்பாடு. மாயனூர் கதவணைக்கு நீர்வரத்து 1,67,000 கனஅடியாக அதிகரிப்பு. காவிரியில் தண்ணீர் தரைபுரண்டு செல்வதால் மாவட்ட நிர்வாகம் வெள்ள எச்சரிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் சுபான்ஷு சுக்லா. ககன்யான் திட்டத்திற்கு முன்னோட்டமாக பயிற்சி வழங்க இஸ்ரோ ஏற்பாடு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட தேவையான ஆதரவை பெற்றார் கமலா ஹாரிஸ். ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பெருமை கொள்வதாக கமலா ஹாரிஸ் மகிழ்ச்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.